ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ராம் மந்திர் தான் பார்க்க போகிறீங்க. அயோத்தியாவோட செட்டப் தான் எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதான் மழை வந்தனால போக முடியல. ஸோ அந்த விலாக் தான். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போகலான்னு சொல்லி. ஸோ போகிற வழியில் என்னோடய ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த கஸ்டமருக்கு தான் போகிற வழியில் கொடுத்துட்டு கிளம்பி போகலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது யூபின்ஸு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஹேண்ட்மேட் திங்ஸு. ஸோ இது அவங்க வீட்டுக்கு தான். ஸோ உள்ளே போயிருந்தோம். ஆக்சுவலாக இவங்க என்னென்னா என்னோட லாஸ்ட்டு ரெடி ரங்கோலி கூட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆர்டர் இருந்துச்சு. இது அவங்களோட தேர்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். அவங்க தான் அதிகமாக எனக்கிட்ட ஆர்டர் வாங்குறது. ஸோ இப்போ கிளம்பி லிஃப்டில் வந்துட்டு சரின்னு நான் அவங்கள மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ அவங்க சரி வந்ததில் ஃபஸ்ட் டைம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச டீச்சர் அவங்க. ஸோ என்னோட கூட வேலை செய்கிற டீச்சர். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருக்கும் அவங்க வீடே. நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குமா இது மாதிரியெல்லாம் வீடியோன்னு சொல்லி. சரி என்ன டீச்சர் இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க கார்த்தியாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்து, அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டு டைம் ஆர்டர் பண்ணது கூட போட்டு காமிச்சிருந்தாங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் உன்னோட மெட்டீரியல் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆனேன் அவங்க காமிச்சது எல்லாமே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரின்ட்டு கிளம்பிட்டோம். டீச்சர் நான் அவசரமாக போகணும், எனக்கு வெளியே போகிறது இருக்குதுன்னு சொல்லவும் சரின்ட்டு அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து போகிறது என்னென்னா காவ்யா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மாவை எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பக்கம்தான் காவ்யா வீட்டுக்கிட்டேருந்து. அதுவும் பஞ்சாரா ஹில்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்பி வெளியே வந்துரு காவியா அப்படின்னு சொன்னேன். ஏன் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் சரின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா காவியாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பெரிய தம்பி வேலைக்கு போயிருந்தனால சரி காவியா மட்டும் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வழி தானே இருக்குது எக்ஸிபிஷன், பிக்கப் பண்ணிக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா காவியா ரெடியாக இருக்கும்னு நினச்சோம். ஆக்சுவலாக நான் இது விலாக் எடுக்கலை, இந்த வீடியோ விலாகு சாரா தான் எடுத்துருந்துச்சு. ரெடியாகி இருக்குதோ என்னன்னு பார்த்திங்கன்னா சாரா பயமுறுத்துறதுக்காண்டியே டோரை அடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா காவியா பயந்துருச்சான். சரின்ட்டு காவியா ரெடியாகி இருந்துச்சு. சரி போகிற வழியில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி போய் சாப்பிட போனால் ரோட்டு கடையில் தோசை இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தோசை நல்லாவே இல்லை. ஒரு பிளேட் மட்டும்தான் வாங்கி ஷேர் பண்ணியிருந்தோம். வடை தோசை அது நல்லாவே இல்லைன்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே மழை வரக்கூடாதுன்னே நினச்சிக்கிட்டே போனோம். பார்த்திங்கன்னா மழையே வரல. அதுக்கப்புறமா ரீச் ஆகிட்டதுக்கப்புறமா பெரிய தம்பியும் ரீச் ஆகிருந்தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பி முன்னாடி போயிட்டோம். ஸோ முன்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வரேன், பின்னால் காவியா வீடியோ அவங்க யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி காவியாவும் எடுத்துருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே வர ஸ்ரவன் வந்து ஃபோட்டோஸ் எடுங்கணும் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அவனும் ஃபோட்டோஸு, நான் ஒரு ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோஸ், சாரா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போனால் டிக்கெட்டுக்கு செக்கிங் பண்ணுவாங்கள்ல. ஸோ டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போனோம். சேம் அயோத்தியா மாதிரியே இருந்துச்சு கோயிலெல்லாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, லைட்டிங் கீட்டிங் எல்லாம். ஸோ நாங்கள் 100 ருபீஸ் தான் டிக்கெட்டு. அயோத்தியா மட்டுமே 100 ருபீஸ். பக்கத்தில் இருக்கிற எக்ஸிபிஷன் தனி காசுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா இல்லை, அதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 100 ருபீஸ். ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய கூட்டம் இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் வீக்கெண்டில் போயிருந்தால் கண்டிப்பாக கூட்டம் இருந்திருக்கோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்க முடியாது, வீடியோவும் எடுத்திருக்க முடியாது.
பார்த்தீங்கன்னா சாரா போஸ்ல சாமி கும்பிடுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்ட்டு உள்ள கிளம்பி போனோம். எனக்கு பயமாக இருந்துச்சு, வீடியோ எடுத்தால் எங்கேயோ ஃபோனெல்லாம் பறிச்சிக்குவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் வீடியோ எனக்கு எட்டுற அளவுக்கு தான் நான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், சாரா அப்பாவுக்கே கொடுத்துட்டேன். சரி நீங்கள் எடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் எடுத்துக்கிட்டே வந்தார் வீடியோ. பார்த்தீங்கன்னா கூட்டம், அதுக்கும் சாமிக்கிட்ட இருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செக்யூரிட்டி கார்டெல்லாம் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அதிக நேரம்லாம் எடுக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லுவோம். சரின்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கிளம்பி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து சைட்ஸ்லலாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. சேம் அயோத்தியாவில் எப்படி இருக்கோ ஃபுல் செட்டிங்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட்டு கடைசி வரையெல்லாம் எதுவும் போனதில்லை. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அயோத்தியானா எங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ ராமரோட ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, அவர் பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக ராவணன் எப்படி கொன்னாருங்கிற வரை ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் மட்டும் யானை எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மேலே கார்த்தியாவை தூக்கி வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் அது செட்டுங்கிறனால உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, சரின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ராமர் பானத்தை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்ட்டு அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். இது என்ன எக்ஸிபிஷன்னா டைட்டானிக் எக்ஸிபிஷன். ஒரு கப்பலில் ஆல்ரெடி டைட்டானிக் மூவி பார்த்துருப்பீங்கள்ல எல்லாருமே. ஸோ அதோட செட்டு தான் இங்கே போட்டிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரெட் டைட்டானிக் மூவி. ஸோ அவருக்கு தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கிளம்பு ஃபஸ்ட்டு அது டைட்டானிக் கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் கிளம்பி போய் அவரே ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டார். யார் வராங்களோ இல்லையா, நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டே போயிட்டார். அதுக்கப்புறம் நான் காவியெல்லாம் பின்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய தம்பி நான் ஷிப்பில் கீழே விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஜோக்கில் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முன்னாடி போவோம். என் சின்ன தம்பியும் அதே மாதிரி ஷேக் ஆகுற மாதிரியே சீனை போட்டா. அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா ராம் மந்திருங்கிறனால அம்மா வந்தாங்க. இல்லைன்னா அம்மா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸிபிஷன்ஸு, இந்த படத்துக்கு இதுக்கெல்லாம் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அம்மா எப்போவுமே வீட்டிலே இருப்பாங்க, வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ரைட் சைடு எல்லாமே. ஸோ எல்லா ஹீரோயின்ஸு வில்லன்ஸு எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இது இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து இதுக்கு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போடுறது என்னென்னா சண்டேஸ் மட்டும்தான் அந்த இதில் எல்லாம் ஃபுல்லாக என்ன நடக்குதோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. மற்ற நாள்லெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் போகிற அன்றைக்கி மட்டும் இங்கே வாட்டர் ஃபாலு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நாங்கள் போய் ஃபோட்டோஸு வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த காலத்தில் உள்ள ஷிப்பு ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் சென்டரில். ஸோ அதுலேயும் ஆனால் மேட் எல்லாமே சேமாக அங்கே அந்த படத்தில் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, நோ சேஞ்ச் அட் ஆல். ஸோ இதுதான் அந்த சென்டர். மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்குது. சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் அவர் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை எங்கள் ஹஸ்பண்டு, மீன்ஸ் சாராப்பா. ஆனால் எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள், கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹீரோயின் கிட்டேயா இல்லவே இல்லை ஹீரோயின் கிட்டேயா ஹீரோ கிட்டேயா யார்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? நானே கெஸ் பண்ணல, ஆக்சுவலாக கெஸ் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா அவரோட ஃபேவரெட் கார், எங்கே போனாலுமே சரி அவரோட கார் தான் இம்பார்ட்டண்ட். எங்கே ஒரு சின்ன ஷாப்புக்கு போனாலும் அவருக்கு சின்னோண்டு கார் கிடைச்சாலுமே அந்த கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவார்.
ஸோ இங்கெல்லாம் சோஃபா எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே அவங்க யூஸ் பண்ண சோஃபா மாதிரியே இருக்குல்ல அந்த படத்தில். ஸோ அந்த சோஃபாவில் கூட உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறோங்கன்னு. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கப்பல், மீன்ஸ் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நின்று ஃபோட்டோ எடுக்கிற இதுதான் அவரோட ஃபேவரட் கார். அந்த ஜீப்பா காரா எனக்கே தெரியல, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். இதுக்காண்டியே தான் வந்தாராம் இந்த எக்ஸிபிஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே எடுத்து முடித்தோன்னே அப்புறமா கிளம்பு அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கிளப்பிட்டார். ஸோ நாங்கள் மட்டும்தான் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அங்கே உட்காந்து அங்கே நின்று இந்த போட் கிட்ட எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே கிளம்பிட்டோம். சரி வாட்டர் ஃபால் இருக்கும்னு சொல்லி கிளம்பி பார்த்தோம். சரின்னு வெளியே வந்து பார்த்தா எங்களோட பேக்கில் அங்கே வெளியே எதுவுமே இல்லை, வாட்டர் ஃபாலும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்ஸ்டாவில் மட்டும் நல்லா காமிச்சிருந்தாங்க வாட்டர் ஃபாலு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியே வந்து பார்த்தா வெறும் சீனரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சீனரிஸ் கிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா கிட்ட போய் பார்த்தோம் அந்த வாட்டர் ஃபாலில் வாட்டர் எதுனா இருக்குதான்னு சொல்லி. பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே மழை வந்தனால எல்லாமே கீழே விழுந்துக்கு இருந்துச்சு. இல்லைன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங்கு எல்லாமே இருந்திருக்கும். லைட்டிங் போட்டு வாட்டர் ஃபால் எல்லாம் வந்திருக்கும் அங்கே. ஸோ அது ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் மட்டும் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரின்ட்டு கிளம்பி வெளியே போகிறதுக்கு முன்னாடி இங்கே மட்டும் நாங்கள் கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கிளம்பி வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கேயே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே உள்ள ஷாப்பிங் எல்லாம் இருக்குதான்னு பார்த்தா ஷாப்பிங் எதுவுமே வாங்கலை. நாங்கள் எங்கள் சின்ன தம்பி மட்டும் கார்த்தியாவுக்கு ஃபோன், அந்த அப்போ உள்ள பழைய ஃபோன் இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணோடனே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், மியூசிக் எல்லாம் வரும், ஹிந்தி சாங்கு. ஸோ அந்த ஃபோன் மட்டும்தான் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஸோ அது மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பின்னால் பேக்ரவுண்ட் அதெல்லாம் கார்பெட்டெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்கன்றனால நானும் சார் அப்பா எல்லாம் வீடியோஸில் வந்திருந்தோம். இந்த ஃபோனு தான் அவன் வாங்கி கொடுத்தது. இந்த சவுண்டு கேட்கவும் கார்த்திகா ரொம்ப க்யூட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதில் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல ஃபோட்டோஸ், மேக்னெட் ஃபோட்டோஸ். ஸோ அது மட்டும் வாங்கியிருந்தோம். அது நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு காசு மட்டும் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ கிளம்பும் போது சரி எங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம். சாப்பாடும் வரும்போது சாப்பிட்டு பார்த்தோம்ல நல்லாவே இல்லைன்னு சொல்லுவோம். சரின்னா ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் தேடி பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லுவோம். சரி சாப்பிட்டு பார்க்கலாம் ஏதாவது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ பிரின்ஸ் ஹோட்டல் தான். அதில் வந்து யாருக்கு என்ன வேணுமோ பிடிச்சிருந்ததை சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துட்டு சாப்பிட. ஸோ ஃபஸ்ட்டு கிளம்பி வந்து பார்த்தோன்னே அங்கே ஃபுல்லாக மேட்ச் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் தம்பிக்கு, பெரிய தம்பிக்கு மேட்ச்னா பைத்தியம் இல்லை. ஸோ அவன் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த ஸ்கோர் எவ்வளோ என்னென்னு. நாங்கள் மட்டும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஷவர்மா ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷவர்மா அதுவும் இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி புதன்கிழமைங்கிறனால எங்கள் பெரிய தம்பி சாப்பிட மாட்டான் நான்வெஜ்ஜு. காவியா வந்து டியூஸ்டே சாப்பிட மாட்டாங்க. பெரிய தம்பி வந்து வெனஸ்டே, அம்மா வந்து மண்டே. ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே எவ்ரிடே சாப்பிட்ருவோம் என்ன வேணுனாலும் சரி. ஸோ அதுக்கப்புறமா பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு மட்டும் நான்வெஜ்ஜு இல்லாமல் வெஜ்ஜு மட்டும்தான். அவன் ஏன்னா சாப்பிட மாட்டான்னு சொல்லி அதனால அவன் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிக்கினான். அதுக்கப்புறமா சரின்ட்டு சாரா நூடுல்ஸ் வேணும்னு சொல்லியிருந்துச்சு. சரின்னு அவன்
நூடுல்ஸ் வாங்கிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெட்டராக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டு முடித்தோடனே கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டியூஸ்டே அன்னைக்கு நாங்கள் எங்கேயாவது பார்க்குக்கு போனோமோ, அங்கே பான் நல்லா இருக்குது, ஸ்வீட் பான்னு சொல்லவும் அந்த ஷாப் கிட்டே நிப்பாட்டியிருந்தோம். ஸோ இப்போ சின்ன தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதை போய் ஸ்வீட் பான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா காவியாவும் ஸ்ரீதரும் அவங்க அங்கே தானே பக்கத்தில் தானே வீடுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போகிறேன்னு சொல்லவும் சரின்ட்டு நான் கார் நிப்பாட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா காவியா பாய் பாய்ன்னு சொல்லவும் இல்லை நானும் வரேன்னு சொல்லி கார்த்திகா முன்னாடி கையை காமிக்குது. அதுக்கப்புறமா அந்த ஃபோனில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு பார்த்தியா சாரா எங்கள் பெரிய தம்பியை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் எங்கே போனாலும் எங்கள் பெரிய தம்பியை ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுடுவான். அவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா எவ்வளோ சண்டை போட்டாலும் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்துருவான். இங்கே பார்த்தீங்கன்னா காவியா கார்த்திகாவோட ஃபோனில் விளாண்டுட்டு லாஸ்ட்டில் அவள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாதிச்சிட்ட மாதிரி அங்கேருந்து ஐஸ்கிரீம் காமிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சின்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்ப போயிட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் என் பெரிய தம்பியும் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தால் கார்த்திகாவோட. பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட தான் ரொம்ப சவுண்டு, மியூசிக் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த பக்கத்து சாரானோ ஐஸ்கிரீம் சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்துச்சு காவியாவே. ஆனால் காவியா அதெல்லாம் எதுவுமே நினைக்காம சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாய்ன்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் சரின்ட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கே மணி 10:30-11 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கார்த்திகா அம்மா கிட்ட தான் இருந்துச்சு. அம்மாவுக்கு தூக்கம் வருதுன்னொடனே கார்த்திகாவும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் கார்த்திகாவும் தூங்கிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்களும் பாய்ன்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறமா அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கிட்ட நாங்களும் அதுக்குள்ளே கார்த்திகா எந்திரிச்சிட்டு பார்க்குறாவ பாய்ன்னு சொல்லுவோம் சரின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் நாங்கள் பை வாக் தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் நாங்கள் கார்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட வீடியோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.